அஸ்ஸலாமு அலைக்கும் அசத்து. வலைக்கும் சலாம். என்னப்பா லேட்டு? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அசத்து. சரி, வெளியே யாராச்சும் வந்திருக்காங்களா பார்த்துட்டு வா. சரி அசத்து. 2 கஸ்டமர் வந்திருக்காங்க அசத்து. சரி, ஒருத்தரா வர சொல்லு. சரி அசத்து. வந்துட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அசத்து. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சொல்லுங்க, என்ன விஷயம்? அசரத்தி என் தம்பி சொந்தமா பிசினஸ் பண்ணலாம். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். என்ன பிரச்சனை? அசரத்தே கொஞ்ச நாளா பிசினஸ் டல்லா போகுது. எல்லாம் பக்கத்து கடைக்கே போகுது வியாபாரம். என்ன பண்ணு தெரியல. அதான் இங்க வந்திருக்கோம். தம்பி, உங்க பேரு சொல்லுங்க. முகமது யூனுஸ். என்ன பிசினஸ் பண்றீங்க? நான் ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன். வச்ச புதுசுல வியாபாரம் இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வியாபாரம் குறைஞ்சிருச்சு. எல்லாம் பக்கத்து கடைக்கு வியாபாரம் போறாங்க. என்ன பண்றது தெரியாம நாங்க வந்திருக்கோம். அப்படியா? உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் உங்களுக்கு 2 தகடு தரேன். ஒண்ணு வந்து ஃப்ரேம் பண்ணி கடையில மாட்டுங்க. இன்னொன்னு உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. தாயத்து கட்டுவீங்களா? கட்டிக்கிறா அசரத்தே. சரி, நல்லது. சொல்ல போறீங்களா? அதெல்லாம் போக மாட்டேங்க அசரத்தே. உங்களுக்கு 2 தகடு, ஒரு தாயத்து தரேன். அப்படியே ஒரு 3 சூறா எழுதி தரேன். அது காலையில ஃபஜர் தொழுதுட்டு உட்கார்ந்து ஓதணும். அது ஓதி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க கடையை திறக்க போகணும். சரி அசரத்தே. எப்பா, அந்த டப்பா எடு. இந்தாங்க. இரு. இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தகடை ஃப்ரேம் பண்ணி கடையில மாட்டுங்க. இன்னொரு தகடை பாக்கெட்ல வைக்க சொல்லுங்க. அதுல ஒரு தாயத்து இருக்கு, அத கையில கட்ட சொல்லுங்க. சரி அசரத்தி, வியாபாரம் நல்லா இருக்கும்ல? அல்லாவோட கிருபையாலையும் இந்த ஆத்து பாபா துவாலையும் வியாபாரம் நல்லா இருக்கும். ஆனா 15 நாள் கழிச்சு நீங்க திரும்ப வரணும். இன்னொரு துவா நான் எழுதி தருவேன், அதையும் ஓதணும். சரியா? சரி, கிளம்புங்க. எவ்வளவு அசரத்தே? ஒரு 500 ரூபா கொடுங்க. துவா செய்யுங்க அசரத்தே. அல்ஹம்துலில்லாஹ், செய்வோம். விடா அசரத்தே. அஸ்ஸலாமு அலைக்கும். அசரத்தே 3 தகடுக்கு 500 ரூபாயா? பேசாம அடுத்த ஆளை பார்த்துட்டு வா, அதுக்கப்புறமா உனக்கு விளக்க சொல்றேன். சரி அசரத்தே. அசரத்தே அடுத்த ஆள் வந்துட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? அசரத்தே என் தம்பி இவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கு. சரி. அந்த இடம் பொருத்தமா இருக்கு, பார்க்கணும். தம்பி என்ன குனிஞ்சே இருக்காரு? வெக்கமா? வெக்கமெல்லாம் படக்கூடாது தம்பி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அசரத்தே. மாப்பிள்ளை பொண்ணை பார்த்தாரா? பார்த்தாச்சு அசரத்தே. தம்பி, உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா அசரத்தே? உங்களை பொண்ணு பார்த்தாங்களா? ஆமா அசரத்தே, பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா அசரத்தே? தம்பி, எத்தனாவது பையன் உங்க வீட்டுல? 2ஆவது பையன் அசரத்தே. அவருக்கு பார்த்திருக்க பொண்ணு எத்தனாவது பையன்? இப்பதான் அசரத்தே முத பொண்ணே பார்த்தேன். தம்பி, அதை கேட்கலாம். அவங்க வீட்டுல எத்தனாவது பொண்ணு? 4வது பொண்ணு அசரத்தே.
கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துங்க. ரொம்ப சந்தோஷம் அசர்த்தி. எவ்வளவு அசர்த்தி? 1000 கொடுங்க. அசர்த்தி. அல்ஹம்துலில்லாஹ். அசர்த்தி நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். Sorry ass DJ. வெளியே யாராச்சும் இருக்காங்களாடா? இல்ல அசத்து. அசத்து, எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா கேளு. அது ஒண்ணு இல்ல அசத்து. ஃபர்ஸ்ட் வந்து ஆளுக்கு 2 தகடு கொடுத்து 500 ரூபாய் வாங்கிட்டீங்க. சரி. ஆனா ரெண்டாவது வந்து ஆளுக்கு எதுவுமே கொடுக்கல, 1000 ரூபாய் வாங்கிட்டீங்க. எப்படி அசத்து? டேய் அதெல்லாம் ரகசியம்டா. கொஞ்சம் அந்த ரகசியத்தை சொல்லுங்க. சரி உனக்கு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ. டேய் முதல்ல வந்தவன் இருக்கானே, ஏற்கனவே கடன் வாங்கி முதல் போட்டிருக்கான். அவன்கிட்ட 500 ரூபா வாங்கினேன். ரெண்டாவது வந்தவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான், அதனால அவன்கிட்ட 1000 ரூபா வாங்கினேன். இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. டேய் போடா, நாம என்ன சொல்றோம், அவனை 5 நேரம் தொலை சொல்றோம். அவன் 5 நேரம் தொழுதாலே அவன் வியாபாரம் நல்லா இருக்கும். முதல்ல வந்தவன் தொலை மாட்டிக்கிறான், அவன் 5 நேரம் தொழுதானா போதும், வியாபாரம் நல்லா இருக்கும். அதுதான் நாம சொன்னோம். அதுக்காக தான் நான் சூறா வர சொல்லியிருக்கேன். டெய்லி ஃபஜர் தொழுதுட்டு தான் ஓதணும். அவன் தொழுகையை எந்திரிக்கானோ இல்லையோ, அந்த சூறா ஓதுறதுக்காக வேண்டி எதிர்ப்பான், அதனால ஃபஜர் தொழுதுருவான். அப்ப ரெண்டாவது வந்து ஆளு? டேய் அது வந்து அவனுக்கும் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கும் அவனு பிடிச்சிருக்கு. இடையில இவர் இருந்துட்டு அத கலைக்க பாக்காரு. 2 பேருக்கும் பிடிச்சிச்சுன்னா கல்யாணம் பண்ணிட வேண்டியதானே. என்ன காரணம் சொல்லுது பாப்போம். தெரியாது அசத்து. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கணும்ல, அதுக்குதான். இப்போ சொல்லி நம்ம செஞ்சது சரியா தப்பா? சரிதான் அசத்து. சரி போ, போய் வேற ஆள் நிக்காங்களா பாரு. சரி அசத்து. 500 ரூபா கொடுங்க. அப்படி சொல்லக்கூடாது. அசத்தே, அசத்து, என் தம்பிக்கு பொண்ணு பார்த்திருக்கு. சிரிக்கான். தம்பி என்ன குனிஞ்சா இருக்காரு, வெக்கமோ? தம்பி எல்லாம் பிடிச்சிருக்கு. வெக்கமெல்லாம் படக்கூடாது. சிரிக்கான். அது ஒழுங்கா பண்ண பசங்க. மாப்பிள்ள பொண்ணை பார்த்தாரா? மாப்பிள்ளை பொண்ணை பார்த்தாரா? ஆசிக்கு ஏன் சிரிக்க, வெக்கமா? அவன்கிட்ட கேட்க, தம்பி உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்க. சரியா? சிரிக்காதீங்க, சிரிக்காதீங்க. சொல்லு. சொப்பேற மாட்டான். அசத்து சிரிக்காமப்பா, அசத்து சிரிக்க கூடாது. அப்படியே கொஞ்சம் மேலே இருக்கு. சிரிக்காதீங்க, சிரிக்காதீங்க. வலைக்கும் சலாம். Welcome to my party, we're just getting started. A life is a dream